Good morning and all. Today we discuss about Unit 22 Environmental Management. The new topic is the rainwater harvesting. மழைநீர் சேகரிப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். So the rainwater harvesting is a technique of the collecting and storing rainwater for future use. It is a traditional method of storing the rainwater in underground tanks, ponds, lakes, check dams and used in future. The main purpose of rainwater harvesting is to make the rainwater the percolate under the ground so as to recharge the groundwater level. அதாவது நம்மளுக்கு அந்த மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது அந்த எதிர்கால பயன்பாட்டிற்காக நம்மளுக்கு என்னது மழை பொழியும் போது நம்மளுக்கு என்னது மழைநீர் சேகரிக்கப்பட்டு சேமிக்கப்படுவதை நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம், மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு பார்த்தா நம்ம சொல்லுவோம். இந்த மழைநீரானது சேமிப்பானது நம்மளுக்கு எங்கன்னா பார்த்தோன்னா அந்த தொட்டி இல்லையா, குளங்கள், ஏரிகள், நெக்ஸ்ட் என்னது அந்த தடுப்பணைகள் மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ணுது, நீர் வந்து பார்த்து நம்மளுக்கு எதிர்காலத்துக்காக நம்மளுக்கு சேமித்து வைக்கப்படுகிறது. இப்போ மழைநீர் சேமிப்பதற்கு மிக முக்கிய நோக்கம்னு சொல்லி பார்த்தா மழைநீர் வந்து பார்த்து நிலத்திற்குள் கசிந்து நிலத்தடி நீர் மட்டத்தை நம்மளுக்கு உயர்த்துவதாகும். சரியா? சரி, ஓகே. அதுக்கடுத்தது ஸோ த மெத்தட்ஸ் ஆஃப் த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிக்கக்கூடிய முறைகள் சொல்லிப்பார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா த ரூப் டாப் த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அந்த மேற்கூரைகள் விழும் மழைநீரை நம்ம எப்படி வந்து பார்த்தோன்னா சேமிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. த ரூப் டாப்ஸ் ஆர் எக்ஸலண்ட் த ரெயின் கேச்சஸ் த ரெயின் வாட்டர் தட் ஃபால்ஸ் ஆன் த ரூஃப் ஆஃப் த ஹவுஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, கமர்ஷியல் பில்டிங் எக்ஸெட்ரா. ஸோ இஸ் கலெக்டட் அண்ட் ஸ்டோர்ட் இன் த சர்ஃபேஸ் டேங்க் அண்ட் கேன் பி யூஸ்டு ஃபார் த டொமஸ்டிக் பர்பஸ். இப்போ அந்த மேற்கூரைகள் வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் விழுக்கக்கூடிய அந்த மழைநீரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழைநீரை வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கூரையிலேருந்து நம்மளுக்கு சேமிக்கலாம். இப்போ வீட்டின் மேற்கூரை இன்னொன்று இருக்குது, இன்னொன்று அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது, அலுவலகங்கள் இருக்குது, கோயில்கள் இருக்குது. அவற்றில் பெய்யும் மழைநீரை நம்மளுக்கு தொட்டிகளில் சேகரித்து வீட்டு உபயோகத்துக்கு நம்மளுக்கு என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு த ரீசார்ஜ் பிட், அந்த கசிவு நீர் குழிகள். So in this method the rainwater is the first collected from the rooftops or இல்லைன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இந்த directly into the percolation pits. So through the pipe and filtration, after filtration the rainwater enters into the recharge pipe pits or the ground well. அதாவது அந்த கசிவு நீர் குழிகள் இம்முறைகள் நம்மளுக்கு என்னது அந்த மேற்கூரை மற்றும் திறந்த வெளிகளிலிருந்து பெறக்கூடிய மழைநீர் வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டும் தொட்டிகளுக்கு நம்மளுக்கு என்னது குழாய் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சேகரிக்கப்படும் நீர் வந்து பார்த்தீங்கன்னா கசிவு நீர் குழிகள் மூலம் நம்மளுக்கு என்னது மண்ணுக்குள் ஊடுருவி நிலத்தடி நீராக நம்மளுக்கு என்ன பண்ணுது, சேமித்து வைக்கப்படுகிறது. அதுக்கடுத்தது த பீப்புள் லிவிங் இன் த ரூரல் ஏரியாஸ் அடாப்ட் எ வெரைட்டிஸ் ஆஃப் வாட்டர் கலெக்டிங் மெத்தட்ஸ் இன் கேப்சர் அண்ட் ஸ்டோர் த ரெயின் வாட்டர். ஸோ சம் ஆஃப் த மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அந்த கிராமப்புறங்களில் நம்மளுக்கு மக்கள் பல்வேறு வகையில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, மழைநீர் வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்கிறாங்க. சரியா? அது ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிச்சிங் ஆஃப் த டேங்க்ஸ் ஆர் த லேக்ஸ், ஏரிஸ். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. ஸோ ஏரிஸ் ஆர் த கன்ஸ்ட்ரக்டட் இன் சச் அஸ் வே தட் இஃப் த வாட்டர் இன் த ஒன் ஏரிஸ் ஓவர்ஃப்ளோ இட் ஆட்டோமேட்டிக்கலி கெட்ஸ் டைவர்டட் to the area of the next village. So as the areas are the interconnected. இப்போ ஏரிகள் அமைத்தல் இது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிக பழமையான மழைநீர் சேகரிப்பு முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு மூலம் நம்மளுக்கு ஏரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உபரி நீர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா அருகில் எல்லாம் மற்றொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரியை சென்றடைகிறது. அந்த ஏரியை சென்றடையும்படி நம்மளுக்கு என்ன பண்ணுது, இது நம்மளுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. சரியா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது நம்மளுக்கு இந்த ஊரணிஸ். ஸோ தீஸ் ஆர் த ஸ்மால் பாண்ட்ஸு கலெக்ட் ரெயின் வாட்டர். த ரெயின் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் த வேரியஸ் டொமஸ்டிக் பர்பஸ், த ட்ரிங்கிங்கு, வாஷிங்கு, பாத்திங்கு. ஸோ திஸ் பாண்ட்ஸ் த கேட்டர் த நியர்பை வில்லேஜஸ். அதாவது நம்மளுக்கு அந்த ஊரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் அந்த சிறிய அளவிலான நம்மளுக்கு என்னது மழைநீரை வந்து பார்த்தீங்கன்னா சேகரிக்கும் விதமாக ஊரணிகள் ஒரு தொட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். அவை கிராமங்களில் உள்ள மக்கள் பயன்படுத்தும் வகையில் நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, துணி தேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது, பயன்படுகிறது. இது அருகில் உள்ள கிராமங்களுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பயன்படுது. ஓகே. நெக்ஸ்ட் பாரு, த அட்வான்டேஜ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்தோன்னா இருக்கும், இந்த மோட்டு நூலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. த கல்லணை டேம் ஆல்சோ த
grand the further the oldest dam in the world constructed by the king the Karigala Chola of the Chola the density in the 2nd century. அதாவது நம்மளுக்கு இந்த 2ஆம் நூற்றாண்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழ வம்சத்தை சேர்ந்த நம்மளுக்கு கரிகால சோழ மன்னரால் கட்டப்பட்ட கல்லணை தான் மிகவும் பழமையானது. இது உலகின் 4வது பழமையான நம்மளுக்கு என்னது அணையாகும். இந்த அணை நம்மளுக்கு இன்னும் தமிழக மக்களுக்கு பயன் வகையில் இருக்குது. சரியா, திருச்சிராப்பள்ளி நகருக்கு என்னது 20 கிலோமீட்டர் அருகில் எங்கிறது நம்மளுக்கு 20 கிலோமீட்டர் அருகில் காவேரி நாட்டினுடைய குறுக்கே நம்மளுக்கு என்ன பண்ணுது, இது நம்மளுக்கு கட்டப்பட்டிருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருது அட்வான்டேஜ் ஆஃப் த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருது ஓவர் கம் த ரேபிட் டெப்ளேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ். அதாவது நம்மளுக்கு அந்த மழைநீர் சேகரிப்பு, இப்போ மழைநீர் சேகரிப்புன்னு பார்க்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாரு த ஓவர் கம் த ரேபிட் டெப்ளேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ். இப்போ மழைநீர் சேகரிப்பு மிக வேகமாக குறைந்து வரும் நிலத்தடி நீர் மட்டத்தை நம்மளுக்கு அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட் பாரு டு மீட் த இன்க்ரீஸிங் த டிமாண்ட் ஆஃப் வாட்டர். இல்லையா, அந்த பெருகி வரும் நீர் தேவைகளை சமாளிக்க பயன்படுகிறது. ரெடியூஸ் த ஃப்ளூட் அண்ட் சாயில் எரோஷன். பெருவெள்ளம் மற்றும் மண்ணெரிப்பை தடுக்க பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு த வாட்டர் ஸ்டோர்ட் இன் கிரவுண்ட் வாட்டர் இஸ் நாட் த கண்டாமினேட்டட் பை ஹியூமன் அண்ட் அனிமல் வேஸ்ட் அண்ட் ஹென்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் த ட்ரிங்கிங் பர்பஸ். நிலத்தடியில் சேகரிக்கப்படும் நீர் மனித மற்றும் விலங்கு கழிவுகளால் மாசடைவதில்லை. எனவே இதனை குடிநீராக நம்மளுக்கு பயன்படுத்த முடியும். சரியா, அதுக்கடுத்து பாரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஸோ எலக்ட்ரிசிட்டி ஆர் த எலக்ட்ரிக் பவர் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஜெனரேட்டர்ஸ். த ஜெனரேட்டர்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் பை த டர்பைன்ஸ் அட்டாச்டு டு இட். த டர்பைன்ஸ் ஆர் த ரொட்டேட்டட் பை சிஸ்டம் மூவிங் வாட்டர் ஆர் த விண்ட் பவர் டு ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிசிட்டி. இப்போ மின்னாற்றல் மேலாண்மை அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. இப்போ மின்சாரம் நம்மளுக்கு என்னது மின் உற்பத்தி நிலையங்களில் உள்ள மின் இயற்றிகளால் நம்மளுக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. மின்னியற்றி இவற்றிலுள்ள டர்பைன்கள் அந்த சுழல்வதன் மூலமாகவோ இயக்கப்படுகிறது. இப்போ நீராவி, நீர் மற்றும் காற்று ஆற்றல் ஆகியவை டர்பைன்களை நம்மளுக்கு என்ன பண்ணுது, சுழல செய்து மின்சார உற்பத்திக்கு நம்மளுக்கு காரணமாக நம்மளுக்கு இருக்கிறது. அதுக்கடுத்து பாரு த கன்சர்வேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போ இந்த மின்னாற்றல் வளங்களை பாதுகாப்பதனுடைய அவசியம் அப்படின்னு சொல்லிப்பார். டு ஃபாலோயிங் மெஷர்ஸ் கேன் பி டேக்கன் த ஈவன் அட் ஹோம் அண்ட் ஸ்கூல் அண்ட் சேவ் எலக்ட்ரிசிட்டி. இப்போ வீடுகளில் பள்ளிகளில் கீழ்காணும் வழிமுறைகள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மின்சாரத்தை நம்ம சேமிக்க முடியும். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த யூஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளியன்ஸ் டு சேவ் எலக்ட்ரிசிட்டி லைக் த காம்பேக்ட் ஃப்ளோரசன் லேம்ப்ஸ் சிஎஃப்எல் பல்பு. நெக்ஸ்ட்டு லைட் எமிட்டிங் டயோட் பல்ப்ஸ் அண்ட் அதர் த எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ். அதாவது குறைந்த மின்னாற்றலை மேம்படுத்தும் சாதனங்களான நம்மளுக்கு அந்த சிஎஃப்எல் பல்பு, எல்இடி பல்புகள் மற்றும் மின் சாதனங்களை நம்மளுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க, பயன்படுத்த சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு கரண்ட் நம்மளுக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் த லைட் அண்ட் ஃபேன்ஸ், டெலிவிஷன் அண்ட் அதர் எலக்ட்ரிக் அப்ளிகன்ஸ் வென் நாட் இன் யூஸ். இப்போ உபயோகிக்காத போது விளக்குகள், மின்விசிறி, தொலைக்காட்சி பெட்டி, பிற மின்சாதனங்களில் இணைப்பை துண்டித்து விடலாம். சுவிட்ச் போட்டிருப்பாங்க, மீதி இங்கே டிவி இங்கே எல்லாமே நம்மளுக்கு ஆஃப் ஆகிருக்கும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் த மொபைல் ஃபோன் சார்ஜஸ் வென் நாட் இன் யூஸ். இப்போ செல்லிடைப்பை சேர்ந்த செல்ஃபோனுக்கு நம்மளுக்கு மின் இணைப்பை நம்மளுக்கு தேவையில்லாத பொழுது அணைத்து வைக்கப்படலாம். இல்லையா, அந்த சார்ஜர் சுவிட்சு போட்டிருக்கோம், ஆனால் நமக்கு சார்ஜர் போட மாட்டோம், அந்த மாதிரி தேவையில்லாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு த மேக்ஸிமைஸ் த யூஸ் ஆஃப் த சோலார் ரேடியேஷன். த சோலார் வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம் கேன் பி யூஸ்டு இன்சர்டட் த எலக்ட்ரிக் த கேசர்ஸ். அந்த சூரிய ஒளியினை போதுமான அளவு பயன்படுத்தலாம். அப்போ மின் நீர் சூடேற்றிகளுக்கு பதிலாக சூரிய ஒளி நீர் சூடேற்றிகளை நம்மளுக்கு என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். கரண்ட் மூலயமா அந்த ஹீட் பண்ணுறத விட நம்மளுக்கு என்னது சூரிய ஒளி நீர் சூடேற்றி நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு த மினிமைஸ் த யூஸ் ஆஃப் த ஏர் கண்டிஷ்னர். குளிர்சாதன வசதியினை தேவையான போது மட்டுமே நம்மளுக்கு பயன்படுத்தலாம், தேவையில்லாத போது நம்மளுக்கு ஆஃப் பண்ண சொல்லிடலான்னு சொல்லியிருக்காங்க. Next one, e-waste and it is the management. So the e-waste are generally called the electronic waste, which include the spoiled, outdated, the non-repairable electrical and electronic devices. This waste contain the toxic metals like the lead, cadmium, chromium, mercury. So they also contain the iron, copper, silicon, aluminum, gold, which can be recovered.
கேன் பி ரிகவர்டு. சரியா? சரி. nevertheless only the 5% of e-waste produced are the recycled. ஓகே. அதாவது நம்மளுக்கு மின்னணு கழிவுகள் மற்றும் அதனுடைய மேலாண்மைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாரு, மின்னணு கழிவுகள் என்பது பயன்படுத்த முடியாத பழைய மீண்டும் சரிபடுத்தி உபயோகிக்க முடியாத மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனங்களை நம்மளுக்கு குறிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் நான் ரிப்பேரபிள். சரியா? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இல்லையா? சரி, ஓகே. இக்கழிவுகளில் நச்சு உலோகங்களான கேரியம் இருக்குது இல்லையா? உங்களுக்கு என்னது கேரியம் பார்த்தீங்கன்னா இருக்குது, கேட்மியம் பார்த்தீங்கன்னா இருக்குது, குரோமியம் இருக்குது, பாதரசம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிற உலோகங்களான நம்மளுக்கு என்னது இரும்பு பார்த்தீங்கன்னா இருக்குது, தாமிரம் இருக்குது, சிலிக்கான் இருக்குது, சரியா? அலுமினியம் இருக்குது, தங்கம் இருக்குது போன்றவை பிரித்தெடுக்கக்கூடியவையாக உள்ளன. ஆனால் இவற்றில் நம்ம என்ன பண்ணுறோம்? 5% மின்கழிவுகள் மட்டுமே நம்மளுக்கு மறுசுழற்சி செய்யப்படுகிறது. ஓகே. அதுக்கடுத்து பாரு, சோர்சஸ் ஆஃப் வேஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ். அந்த மின் கழிவுகளின் மூலங்கள், அந்த மின்னணு கழிவுகள் என்னென்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர்ஸு, லேப்டாப்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, பிரிண்டர்ஸு, மானிட்டர்ஸு, டெலிவிஷன்ஸு, டிவிடி பிளேயர்ஸு, கால்குலேட்டர்ஸு, டாய்ஸு, த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எக்ஸட்ரா. இது எல்லாமே இப்போ என்னென்னலாம் பார்த்தோன்னா மின் கழிவுகள், மின்னணு சாதனங்கள்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு அந்த கணினி பார்த்தீங்கன்னா இருக்குது, கணினி பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மடிக்கணினி லேப்டாப் பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லையா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது, மானிட்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது, டெலிவிஷன் தொலைக்காட்சி பெட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது, டிவிடி பிளேயர் பார்த்தீங்கன்னா இருக்குது, கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா இருக்குது, அந்த பொம்மைகள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாமே நம்மளுக்கு என்னது அந்த மின்னணு சாதனங்கள். அதுக்கடுத்து பாரு, த ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளிகன்ஸ், த ரெஃப்ரிஜரேட்டர், த வாஷிங் மிஷினு, மைக்ரோவேவ் ஓவனு, மிக்சரு, கிரைண்டர், வாட்டர் ஹீட்டர் எக்ஸட்ரா. சரியா? இதெல்லாமே நம்ம வீட்டு உபயோக மின் சாதனங்கள் சொல்லி பார்த்தா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளிர்சாதன பெட்டி, இந்த ரெஃப்ரிஜரேட்டர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது அந்த வாஷிங் மிஷின், அந்த துணி துவைக்கும் இயந்திரங்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நுண்ணாலை சமைப்பான்கள், மிக்சி, கிரைண்டரு, நீர் சூடேற்றி போன்றவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரு, துணை பொருட்கள். இதுக்குள்ளே அசசரிஸ் நம்மளுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா த பிரிண்டிங் கேட்லேஜு, த பேட்ரிஸ் அண்டு சார்ஜர்ஸ். பிரிண்டிங் கேட்லேஜ் மற்றும் மின் கலன்கள், சார்ஜர்கள், இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட் பாரு, த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் த வேஸ்ட். மின்னணு அந்த கழிவுகளால் பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படின்னா, த டிஸ்போசல் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வித்தவுட் நாலேஜ் கேன் பிகம் த லேண்ட்ஃபுல்ஸ் அண்ட் த வாட்டர் பொல்யூட்டன்ட். The electronic equipments contain the many hazardous heavy metals such as the lead, cadmium, சரியா? that can use the cause the serve soil and groundwater pollution. The e-waste dumping the yards and the place the nearby the polluted and causes the serve health hazards. Okay. அதாவது நம்மளுக்கு அந்த மின்னணு கழிவுகளை உண்டாகக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மின்னணு கழிவுகள் பாதிப்புகளை அறியாமல் அவற்றை நம்ம என்ன பண்ணுறோம், நிலத்தில் பார்த்தீங்கன்னா புதைப்பதால் மண் மற்றும் நிலத்தடி நீர் மாசடைந்து அதனை பயன்படுத்த இயலாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுது. அந்த மின்னணு சாதனங்களில் உள்ள பல நச்சு கன உலோகங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லையா? அந்த கேரியமு, கேட்மியமு, சரியா? கேரியம், கேட்மியம் போன்றவை நீர் மாசுபடுவதற்கு முக்கிய காரணியாக இதெல்லாம் இருக்குது இல்லையா? நீர் பார்த்தீங்கன்னா மாசுபடுவதற்கு மிக முக்கிய காரணியாக அது நம்மளுக்கு இருக்குது. அந்த மின்னணு கழிவுகள் கொட்டப்பட்டிருக்க நிலப்பரப்புகள் மற்றும் அருகாமை பகுதியில் மாசுபடுவதால் பல உடல்நல பாதிப்புகளும் நம்மளுக்கு ஏற்படுகிறது. சரி, ஓகே. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அந்த வேஸ்ட்டு இன்க்ளூட்ஸ் மின்னணு கழிவுகள் கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியது. அந்த கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் 66%, telecommunication components 12%, electronic components the 5%,
the biomedical component 7%, other components the 6%. அந்த மின்னணு கழிவுகள் கீழ்கண்ட இந்த கணினி பொருட்கள் 66% இருக்குது, தொலைத்தொடர்பு சாதனங்கள் 12% இருக்குது, மின்னணு சாதனங்கள் 5% இருக்குது, உயிரி மருத்துவ சாதனங்கள் 7% இருக்குது, பிற சாதனங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6% நம்மளுக்கு இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீவேஜ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சீவேஜ் மேனேஜ்மெண்ட். அதுக்கு முன்னாடி த ஹெல்த் எஃபெக்ட் ஆஃப் த வேஸ்ட் என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த மின்னணு கழிவுகளால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெட் த டேமேஜஸ் சென்ட்ரல் அண்டு த பெரிபரல் த நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் ஆஃப் இன் சில்ட்ரன்ஸ். அந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கிறது. குழந்தைகளின் மூளை வளர்ச்சி இது நம்மளுக்கு பாதிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோமியம் த ஆஸ்தமெட்டிக் என்னது த பிரான்சைட்ஸ் அந்த மூச்சு திணறல் அந்த ஆஸ்துமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது ஏற்படுகிறது. கேட்மியம் த அக்குமுலேட்ஸ் த கிட்னி அண்ட் லிவர் த நியூரல் த டேமேஜ் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் படிந்து அதனுடைய பணியை பாதிக்கிறது, நரம்புகளை நம்மளுக்கு பாதிக்கிறது. மெர்க்குரி த குரோனிக் த டேமேஜ் டு பிரெயின் அண்ட் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுது பாதிக்கிறது. நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் த இன்க்ளூடிங் த பாலிவினல் த குளோரைடு சரியா பிவிசின்னு சொல்லுவாங்க. த பர்னிங் த ப்ரொடியூஸ் த டாக்ஸின் விச் கேன் காசஸ் டெவலப்மெண்ட் ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம்ஸ் டேமேஜ் இன் த இம்யூனி சிஸ்டம் சரியா. அந்த பாலிவினைல் குளோரைடு உள்ளிட்ட இந்த நெகிழிகளை எரிப்பதனால் உண்டாகக்கூடிய இந்த டயாக்சின் இனப்பெருக்க மண்டலத்தில் வளர்ச்சியும் பணியை நம்மளுக்கு என்ன பண்ணுது பாதிக்கிறது. சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பார்க்குறது என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த சீவேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க. சீவேஜ் மேனேஜ்மெண்ட். ஓகே, இல்லை பாரு ஃபஸ்ட்டு the untreated sewage or the waste water generated from the domestic and industrial process in the leading the polluter of the water sources in India. Sewage water result in agriculture, the contamination and environmental degradation. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீரை மாசுபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலை உபயோக கழிவு பொருட்களை நம்மளுக்கு ஆகும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீரை மாசு முக்கிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவு நீர். இந்த கழிவு நீர் நம்மளுக்கு விவசாய நிலங்களை அசுத்தப்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் சீர்கட்டி நம்மளுக்கு ஏற்படுத்துகிறது சரியா. சரி, அதுக்கடுத்து பாரு தி சோர்சஸ் ஆஃப் த சீவேஜ் த வேஸ்ட் வாட்டர் கழிவுநீர் உருவாக்கும் மூலங்கள்னு சொல்லி பார்த்தா பாரு டொமஸ்டிக் பர்பஸ் ஆர் த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ், dye and the textile industries, leather industries, sugar and the breweries industries, paper and the pulp industries. அந்த வீட்டு பயன்பாடுகள், சாயம் மற்றும் துணி உற்பத்தி ஆலைகள், தோல் தொழிற்சாலைகள், சர்க்கரை மற்றும் சாராய ஆலைகள் மற்றும் என்னது காகித உற்பத்தி தொழிற்சாலைகள் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிவுநீர் உருவாக்கக்கூடிய இந்த மூலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகும் சரியா. சரி, அடுத்தது பாரு அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தேடு சரியா. சீவேஜ் என்னது வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு மெத்தேடு அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை பற்றி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் பாரு இட் இன்க்ளூட் த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்லி பார்த்தா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஸ்க்ரீனிங், ஏரியேஷன், ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரியூஸ். வாட்டர் என்னது ரியூஸ். அந்த வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை நம்மளுக்கு கீழ்கண்ட படிநிலைகள் கையாளப்படுகிறது. எதுன்னு சொல்லி பார்த்தா வடிகட்டுதல், காற்றேற்றம், படிவு அகற்றுதல் மற்றும் நீர் மறுசுழற்சி. சரி, இந்த மாதிரி மெத்தடு தான் நம்மளுக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார் நம்மளுக்கு அந்த ப்ரீ ஸ்க்ரீனிங் த வேஸ்ட் வாட்டர் generated from the domestic and industrial activities the screened to remove soil and solid particles. அதாவது அந்த வடிகட்டுதல் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் உண்டாகக்கூடிய அந்த கழிவு நீர் உள்ள திடப்பொருட்கள் மண்ணும் இம்முறையில் நம்மளுக்கு என்ன பண்ணுது வடிகட்டப்படுகிறது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, the aeration. The screened wastewater is then pumped into the aeration tank. Here the microbial contaminants are removed by the biological degradation that occurs the presence of air. இப்போ காற்றேற்றம் பார்த்தோன்னா சொல்லுவாங்க, அந்த வடிகட்டப்பட்ட கழிவு நீரானது எங்கே கொண்டு போகிறாங்கன்னா காற்றேற்றம் செய்வதற்காக அதற்குரிய ஒரு தொட்டிக்கு அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் அங்கே என்ன பண்ணுது, நுண்ணுயிர்கள் காற்றின் உதவியுடன் உயிரிய சிதைவடைதலுக்கு உட்படுத்தப்பட்டு நீக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பாரு, the sedimentation process. In this process the solid particles is suspension form are allowed to settle. The particles that settle out from the suspension is known as a sludge. வீழ்படிவு செயல்முறை அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. செடிமெண்டேஷன் ப்ராசஸ்னால் வீழ்படிவு செயல்முறை. இம்முறையில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நீரில் வந்து பார்த்தீங்கன்னா மிதந்த நிலையில் உள்ள அந்த திண்ம பொருட்கள் அந்த நீரடியில் வீழ்படிவாக சென்று சேருகிறது. அந்த நீரில் வந்து பார்த்திங்கன்னா மிதந்த நிலையில் இருக்கக்கூடிய திண்ம பொருட்கள் என்ன பண்ணுது, நீரினுடைய அடியில் போயிட்டு வீழ்படிவாக சென்றடைகிறது. இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா சேகரமாக வீழ்படிவுகள் சேறு போன்று காணப்படும். இதுதான் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, படிவு, அந்த ஸ்லட்ஜ் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா இந்த ஸ்லட்ஜ் ரிமூவல், அந்த படிவு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அகற்றுறது. சரியா? த ஸ்லட்ஜ் ஜெனரேட்டட் பை த டீகிரேடேஷன் ப்ராசஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபர்டு த பீரியடிக்கலி ஃப்ரம் த டேங்க் ஃபார் த சேஃப் டிஸ்போசல். தொட்டிகளில் நம்மளுக்கு சேகரமாக அந்த படிவுகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்மளுக்குன்னு பாதுகாப்பான முறையில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அகற்றப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா த டிஸ்இன்ஃபெக்ஷன், த குளோரினேஷன் அண்ட் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இஸ் ட்ரீட்டட். த வாட்டர் இஸ் ரெக்யூர்டு டு ரிமூவ் எனி மைக்ரோ ஆர்கானிசம் கண்டாமினேஷன். கிருமி நீக்குதல் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க டிஸ்இன்ஃபெக்ஷன். இந்த குளோரினேற்றம் மற்றும் புரோதா கதிர்கள் மூலம் நீரில் இந்த நீர் என்னது சுத்திகரிக்கப்பட்டு நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நீக்கம் நம்மளுக்கு என்ன பண்ணுது, செய்யப்படுகிறது. நுண்ணுயிர்கள் நீக்கம் செய்யப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா வாட்டர் ரீசைக்ளிங். த வாட்டர் will be then be supplied for the domestic and industrial purpose. இவ்வாறு சுத்திகரிக்கப்பட்ட அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகத்திற்கும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு நம்மளுக்கு மீண்டும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பயன்படுத்தப்படுகிறது. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். என்னென்னு சொல்கிறாங்க, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். த சாலிட் வேஸ்ட் மெயின்லி இன்க்ளூட் த முனிசிபல் வேஸ்ட்டு, ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டு, industrial waste and e-waste. The solid waste dumped in the soil which result in the landscape pollution. என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்த திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. அந்த திடக்கழிவு எப்படிங்கிறது நகர்ப்புற கழிவுகள், மருத்துவ கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், மின்னணு கழிவுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அந்த பல்வேறு வகையான திடக்கழிவுகளை நம்மளுக்கு நிலத்தில் நம்மளுக்கு நிரப்புவதால் நிலம் வெகுவாக பாதிக்கப்பட்டு நீர் நம்மளுக்கு என்ன பண்ணுது, சீர்குலைகிறது. நிலம் நம்மளுக்கு என்ன பண்ணுது, சீர்குலைகிறது. சரி, அதுக்கடுத்து பாரு, the solid waste management involves in the collection, treatment and proper disposing of the solid material, that is the discarded from the household and industrial activities. இந்த திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகும் கழிவுப் பொருட்களை சேகரித்து சுத்தப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம், மற்றும் முறையான வெளியேற்றுதல் ஆகியவற்றை நம்மளுக்கு உள்ளடக்கியது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாரு, த மெத்தட்ஸ் ஆஃப் த சாலிட் வேஸ்ட் டிஸ்போசல். மெத்தட் ஆஃப் த சாலிட் வேஸ்ட்டு டிஸ்போசல் பாரு, இந்த திடக்கழிவுகளை அகற்றும் முறைகள். அது பாரு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா செக்ரிகேஷன். இட் இஸ் the separation of the different types of waste material like the biodegradable and non biodegradable waste. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா செக்ரிகேஷனை தனித்து பிரித்தல். பல்வேறு வகையான திடக்கழிவுகளை மக்கும் தன்மை உள்ளவை மற்றும் மக்கும் தன்மையற்றவை என தனித்தனியாக நம்மளுக்கு பிரிக்கிறோம். டிகிரேடபுள், நான் பயோ நல்லா வந்து சிதைக்கிறது, சிதையாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. சரியா? அது என்ன பண்ணால் தனித்தனியாக நம்ம பிரிக்கிறோம் அந்த கழிவுப் பொருட்களை. ரெண்டாவது பாரு, the sanitary, the landfills, அந்த நிலத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நிரப்புதல். the solid waste are the dumped into the low lying areas. the layers are the compact by the trucks to allow the settlement. the waste material get the established in about the 2 to 12 months. the organic matter undergoes the decomposition.
இப்போ என்னது நிலத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா தாழ்வான பகுதிகளில் திடக்கழிவுகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது நிரப்புவதாகும். கழிவுப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பிய பிறகு அதன் மேலே நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நிரப்பி ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வண்டி விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அழுத்து செய்கிறோம். இந்த ரோடு ரோலர் இருக்குல்லையே அந்த மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அழுத்து செய்கிறோம். அந்த மாதிரி செய்யும்போது 2 முதல் 12 மாதங்களுக்குள்ளே என்ன பண்ணுது அந்த கழிவுகள் நிலைப்படுத்தப்படுகிறது. அதில் உள்ள கரிமப் பொருட்கள் நம்மளுக்கு சிதைவடைகிறது. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சினரேஷன். இட் இஸ் த பர்னிங் ஆஃப் த நான் பயோடிகிரேடபிள் சாலிட் வேஸ்ட். த மெடிசினல் வேஸ்ட் இஸ் ப்ராப்பர்லி த கன்ஸ்ட்ரக்டட் the furnaces at the high temperature. அந்த எரித்து சாம்பலாக்கள்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. எரியும் தன்மையுடைய கழிவுகளான மருத்துவமனை கழிவுகளை முறையாக அமைக்கப்பட்ட எரியூட்டிகளில் அதிக வெப்பநிலையில் நம்மளுக்கு என்ன பண்ணுது எரித்து சாம்பலாக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு த கம்போஸ்டிங், உரமாக்குதல். The biodegradable matter of the solid waste is designed by the microbial action or the earthworms and converted into humus. இந்த உரமாக்குதல்னு சொல்லுவாங்க. உயிரை சிதைவடையக்கூடிய கழிவுகளை மண்புழுக்களை பயன்படுத்தியும் நுண்ணுயிர்களை பயன்படுத்தி நம்மளுக்கு என்ன சிதைவடை செய்து மக்கிய உரமாக நம்ம அதை என்ன பண்ணலாம் மாற்றலாம். அந்த சிதைவடையக்கூடிய அந்த பொருட்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மண்புழுக்கள் மற்றும் அந்த நுண்ணுயிர்களை பயன்படுத்தி அந்த சிதைவடையக்கூடிய கழிவுப்பொருட்களை உரமாக மாற்றி அதை உரமாக நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளிங் ஆஃப் வேஸ்ட் இல்லையா? ரீசைக்கிளிங் ஆஃப் என்னது வேஸ்ட். அந்த கழிவு மறுசுழற்சின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. த பேப்பர்ஸ் ஃப்ரம் த ஓல்டு புக்ஸு, த மேகசின்ஸு அண்ட் நியூஸ் பேப்பர்ஸு ரீசைக்கிள் டு ப்ரொடியூஸ் பேப்பர்ஸ் இன் த பேப்பர் மில்ஸ். அந்த பழைய புத்தகங்கள், இந்த வார பத்திரிகை, செய்தித்தாள்கள் ஆகியவற்றில் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மீண்டும் காகித ஆலைகளை பயன்படுத்தி காகித உற்பத்தி நம்ம செய்யலாம் இல்லையா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் லைக் த கோகனட் அந்த சீல்ஸு, ஜூட், காட்டன் ஸ்டாக்கு, த பேக்ஸ் அண்ட் சுகர் கேன் பி யூஸ்டு டு மேக் த paper and the hardboards paddy husk can be used the livestock the fodder. இந்த வேளாண் கழிவுகள் தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் ஷீல், அந்த தேங்காய் சணல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பருத்தியினுடைய தண்டு, கரும்பு சக்கை ஆகியவற்றை கொண்டு காகிதங்கள் மற்றும் அட்டைகளை நம்மளுக்கு என்ன பண்ணலாம் தயாரிக்கலாம். காகிதங்கள் மற்றும் அட்டைகளை நம்மளுக்கு என்ன பண்ண தயாரிக்கலாம். நெல் தவிடை கால்நடை தீவனமாக நம்ம பயன்படுத்தலாம். அந்த பேடி ஹஸ் கேன் பி யூஸ்டு த லிவ்ஸ்டாக் த ஃபோடர். அந்த நெல் தவிடை நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கால்நடைகளுக்கு நம்மளுக்கு தீவனமாக நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா த கவுடங் அண்ட் அதர் ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி யூஸ்டு த கோபர் கேஸ் பிளான்ட் டு ப்ரொவைட் த பயோகேஸ் அண்டு மேன்யூ ஃபார் இந்த ஃபீல்ட்ஸு. அந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு பிற உயிரி கழிவுகளை கொண்டு கோபர் கேஸ் எனப்படக்கூடிய அந்த உயிர் வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்வெளிகள் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் உரமாகவும் நம்மளுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 4R அப்ரோச் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இந்த 4R அப்ரோச் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது 4R அப்ரோச் இஸ் சச் ஆஸ் த ரெடியூஸு, ரீயூஸு, ரீசைக்கிள் அண்டு recovery may be followed by the effective waste management. அந்த 4R முறைன்னு சொல்லுவாங்க. அந்த கழிவுகளை நம்மளுக்கு சிறப்பான முறையில் நம்மளுக்கு கையாளுவதற்கு 4R முறை ஒரு ஏற்றதாகும். சரியா? அந்த ரெடியூஸ் அந்த குறைத்தல், ரீயூஸ் மறு பயன்பாடு, நெக்ஸ்ட் என்னது ரீசைக்கிள் மறுசுழற்சி, அண்ட் என்னது ரிக்கவரி. ஓகே, தேங்க்யூ. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பிடிஏ கொஸ்டினில் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு இதோட நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த லெசன் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ நண்ட் ஆல்.